அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னொரு காலத்தில் நடந்த சில சம்பவங்களை நம்மளோட படிப்பினைக்காக குரானில் அல்லாஹ் சுட்டி காட்டுவான். அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் சனிக்கிழமை வாசிகளோட பற்றின ஒரு சம்பவம். முன்னொரு காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு நம்ம சனிக்கிழமையில் மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு ஒரு டெஸ்ட் வச்சான். ஒரு எக்ஸாம் மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிச்சிருந்தான். பட் அன்னைக்கு அதை அந்த கட்டளையை மீறி சில மக்கள் மீன் பிடிச்சாங்க அல்லாஹ்வோட கட்டளையை மீறி. இதில் என்ன படிப்பினைனா, அந்த கட்டளையை மீறும் பொழுது சில மக்கள் நமக்கு எதுக்குவா வம்புன்னு சொல்லி அந்த விஷயத்தை அவங்க கண்டுக்கவே இல்லை. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லி இருந்துட்டாங்க. சில பேர் பார்த்திங்கனாக்கா, இந்த ஏன்பா அந்த மாதிரி பண்ணுறீங்க, அல்லாஹ்வோட கட்டளையை ஏன் மீறுறீங்க, இப்படி பண்ணாதீங்க, இது தப்பு பாவம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. அப்போது ஒரு கேட்டகரி தப்பு பண்ணுறாங்க, டைரெக்டாக அல்லாஹ்வோட கட்டளையை மீறுறாங்க. ஒரு கேட்டகரி தான் உண்டு வேலை உண்டுன்னு சொல்லி இதில் நான் இன்வால்வ் ஆகாமல் ஓரமாக போய் இருக்காங்க. பட் அவங்க தப்பு செய்கிறாங்கன்னா கிடையாது. அவங்க தப்பு செய்யாட்டியாலும் அல்லாஹ் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது இழிந்த குரங்குகளாகவும் பண்டிகளாகவும் மாறும்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த தண்டனை கொடுக்கும் பொழுது தப்பு செஞ்சவங்களுக்கும் தண்டனை, அதை தடுக்காமல் இருந்தவங்களுக்கும் தண்டனைன்னு சொல்லி 2 பேருமே தான் தண்டிக்கப்பட்டாங்க. அப்போது நம்ம ஒரு விஷயம் அநியாயம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னா நம்மளால் அதை தடுக்க முடியும்னு நம்மளோட கெப்பாசிட்டி கிடையாது. பட் அதுக்குள்ள நம்ம அந்த பிரச்சாரம், அந்த எதிர்ப்பு நம்ம சொன்னோமா அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வோட எக்ஸாம்ங்கிறது. அதே மாதிரி தான் இந்த சேம் விஷயம் எல்லா விஷயத்துக்கும் தீனில் இஸ்லாத்தில் எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்மளை சுற்றி நிறைய பேர் தொழுகாமல் இருக்காங்க, வணங்காமல் இருக்காங்க, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமான விஷயங்களில் ஈடுபட்டுருக்காங்கன்னா அவங்கள தலைகீழாக மாற்றி அவங்கள பெரிய இபாதத்தாவாலியாக மாற்ற முடியுங்கிறது நம்மளோட கெப்பாசிட்டியில் கிடையாது. நம்மளால் மாற்ற முடியாது. அல்லாஹ் அதை குறித்து நம்மள்ட்ட கேட்க மாட்டான். நீ சொன்னியா, நீ இதை கொடுத்து அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியா, அதை மட்டும்தான் அல்லாஹ் கேட்பான். அதுதான் நம்மளோட எக்ஸாம். நம்ம சொன்னால் அவன் என்ன நினப்பான், நம்ம சொன்னால் அவன் கேட்கவா போகிறான், இல்லை ஒரு தடவை சொல்லிவிட்டு இவன் சொன்னால் இவெல்லாம் கேட்கவே மாட்டான். எப்படின்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, நம்ம சொன்ன உடனே அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போது நமக்கு அது மிகப்பெரிய ஒரு ஹெட்வெயிட்டை அது கொண்டு வருது. ஏன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக இஸ்லாத்தை குறித்தும் அல்லாஹ் குறித்தும் மறுமையை குறித்தும் தாவா பண்ணி அழைப்பு பண்ணி அவங்களோட சிறிய தந்தை அபுதாலிப் அவங்களே இஸ்லாத்தை கொண்டு வர முடியல. மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தாவா பண்ணி எத்தி வைக்கும் பொழுது கூட அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கல. அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், தான் நாடியவர்களுக்கு தான் நேர்வழியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போது ரசூல்லாவோட மிகப்பெரிய தாயியா நம்ம எல்லாரும் அப்படி கிடையாது கான்செப்ட். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப 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 சிம்பிள் டாஸ்க்கு தான். நம்ம லெவலில், நம்ம கெப்பாசிட்டியில். இப்போ நான் ஒரு ஆலிம்னா என்னோடய கெப்பாசிட்டி என்னங்கிறது எனக்கும் தெரியும், அல்லாவுக்கும் தெரியும். ஸோ நான் துனியாவுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன், மறுமைக்காக என்ன எஃபர்ட் எடுக்கிறேன், அந்த பெர்சன்டேஜ் தான் மேட்ரு. நான் இந்த துனியாவுக்காக அதிக நேரம் செலவு பண்ணுறேன், அதிக இளமையை செலவு பண்ணுறேன், எஃபர்ட் போடுறேன் அப்படின்னா அதில் நான் எத்தனை பெர்சன்டேஜ் மறுமைக்காகவும் அந்த உழைப்புக்காக நான் செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி எழுப்பிக்க வேண்டிய தேவை இருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல். இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஸ்கூல் போனதில்லை, மதரசா போனதில்லைன்னா அவர் நாலேஜு அடிப்படையிலையும் அவரோட எக்ஸ்போசர், அவர் ஒரு ஆலிமோட வீட்டில் பிறந்திருக்காரா, இல்லை அவர் இஸ்லாம் அல்லாத ஒரு வேற ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காரான்னா அவங்களோட எக்ஸாம், அவங்களோட டெஸ்ட் தனிப்பட்ட ஒரு எக்ஸாம் தான். எல்லாரோட கேள்வி கணக்கும் சமம் கிடையாது. அது மாதிரி நம்ம கெப்பாசிட்டியில் நம்மளால் எந்த லெவல் ஒரு தப்பை, ஒரு அநியாயத்தை நம்மளால் எதிர்க்க முடியும், நம்ம தட்டி கேட்க முடியும். இஸ்லாத்தை ஒரு நினைவூட்டல், இஸ்லாத்தை பற்றியும் அல்லாஹ் ரசூலை பற்றியும் இந்த தீனை பற்றியும்
ஒரு விழிப்புணர்வு, ஒரு கல்வியை மக்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த நம்ம லெவலில் நம்ம செய்யணும். நம்ம வந்து ஒரே நாளில் வந்து தலைகீழாக திருப்பி போட அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப அடிப்படையாக ஃபஸ்ட்டு குரானை வந்து பக்காவாக முழுமையாக ஸ்டடி பண்ணணும். எந்த அவசரமும் கிடையாது. குரான் எப்போ இறக்கப்பட்டது, யாருக்காக இறக்கப்பட்டது, அது இறக்கப்பட்ட சூழ்நிலைகள் என்ன, எத்தனை வருட காலகட்டங்களில் இறக்கப்பட்டது, அதை பற்றின முழுமையான ஒரு ஸ்டடி நமக்கு இருக்கணும். அது ஒரு தடவை படித்து முடிச்சிட்டோம், இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம் அப்படி கிடையாது. நம்மளோட வாழும் வாழ்க்கை ஃபுல்லாக மறுமை வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாத்துக்கும் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் அத்தனை விஷயத்துக்கும் அதில் தான் நமக்கு சொல்யூஷன் இருக்குது. அதில் தான் பரக்கத்து இருக்குது, அதில் தான் தீர்வு இருக்குது, அதில் தான் ஷிஃபா இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து டீப்பாக ஸ்டடி பண்ண நமக்கு இந்த துனியாவில் பல விஷயங்களுக்கான ஒரு விடைகள் வந்து நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வோட உதவி நமக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.